வணக்கம். நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ராலஜி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். தொடர்ந்து நம்ம சேனல்ல வரக்கூடிய வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க நம்புறேன். சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில அறிவியல் சார்ந்த ஜோதிட கருத்துக்களை பார்த்துட்டு இருக்கோம். எந்தவித மூட நம்பிக்கைகளும் போகாமல் உள்ளது உள்ளவாறு எப்படி கர்மா நம்மளுடைய வாழ்க்கையில் சம்பவங்களாக உருவெடுக்கிறது, நல்ல சம்பவங்களாகவும் அவ்வளோ நல்ல சாதகம் இல்லாத சம்பளமாகவும் எப்படி உருவெடுக்குதுங்கிறத நம்ம துல்லியமாக எந்தவித மூட நம்பிக்கைக்குள்ள போகாமல் அந்த யோகா இருக்கு இந்த யோகா இருக்குது இல்லாமல் உள்ளது உள்ளவாறு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் வரவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க, தொடர்ந்து நம்மளோட வீடியோஸ் பாருங்க. அப்போதான் உங்களுக்கு ஓரளவுக்கு ஜோதிட விஷயங்கள் நல்லா புரியும். அதே சமயத்தில் பலாபலன்களும் உங்களுக்கு சிங்க் ஆகி வரும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா மாத பலன், அதாவது பிப்ரவரி மாதம் 2024 எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது பார்க்க போறோம். அதாவது தை மாசத்தோட பாதியில இருந்து மாசி மாசத்துல தை மாசத்தோட செகண்ட் ஹாஃபும் மாசி மாசத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃபும் எப்படி இருக்குங்கும்போது நம்ம பார்க்க போறோம். பலன்கள் பார்க்க முன்னாடி கிரக அமைப்புகள் எப்படி இருக்குங்கிறது முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதாவதுங்க, மேஷத்துல குரு இருக்கிறார், உங்களுக்கு எல்லாரும் தெரியும். அது ஆண்டு கிரகம். பிப்ரவரி மாசம் குரு பயிற்சி கிடையாது. அதே சமயத்துல கும்பத்துல சனி இருக்கிறார். அவரும் பிப்ரவரி மாசம் பெயர் போறது இல்லை, கும்பத்திலே தான் இருக்க போகிறார். ராகு மீனத்தில் இருக்கிறார், கேது கன்னியில் இருக்கிறார். வெரி குட். இப்போ மாத கிரகங்கள் என்று சொல்லப்படுகிற புதன் எங்க இருக்கிறான்னு பாத்தீங்கன்னா தனுசுல இருக்கார். அதே சமயத்துல சுக்கிர கிரகமும் தனுசுல இருக்கு, செவ்வாய் கிரகமும் தனுசுல இருக்கு. இந்த 3 கிரகமும் பாத்தீங்கன்னா தனுசு ராசியில் உள்ளது. சூரியன் முதல் பகுதியில், அதாவது இப்போதைக்கு பாத்தீங்கன்னா அவர் மகரத்தில் இருக்கிறார். சற்று பிப்ரவரி மாசத்துக்கு அப்புறம் பாதிக்கு அப்புறம் அவரு கும்பத்துக்கு போறார். அதை நம்ம பார்க்க போறோம். ஸோ இப்படி இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு பாத்தீங்கன்னா பிப்ரவரி மாசம் ஸ்டார்ட் ஆகிறப்ப எப்படி இருக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, மாதத்தில் 2வது நாளே பிப்ரவரி 2ஆம் தேதி என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா புதன் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு இடம்பெறுகிறார். அதே மாதிரி செவ்வாய் பிப்ரவரி 6ஆம் தேதி தனுசு ராசியிலிருந்து மகரத்துக்கு இடம்பெறுகிறார். அதே மாதிரி பாத்தீங்கன்னா பிப்ரவரி 12ஆம் தேதி பாத்தீங்கன்னா சுக்கிர கிரகமும் பாத்தீங்கன்னா இடம்பெறுகிறார். எங்க மகரத்துக்கு இடம்பெறுகிறார். அங்க காத்து கொண்டு இருக்கும் சூரியனோட இந்த 3 கிரகமும் சேருகிறார்கள். சரி, பிப்ரவரி 15ஆம் தேதி, அதாவது தை மாசம் முடியும் பொழுது மாசி மாசம் முதல் நாள் பிப்ரவரி மாசம் 15ஆம் தேதி சூரியன் கும்பத்துக்கு போகிறார். இந்த ஒரு இடம் கிரக பயிற்சி நீங்க நோட் பண்ணணும். அடுத்தபடியா பாத்தீங்கன்னா பிப்ரவரி 20ஆம் தேதி இந்த 18 நாட்கள்ல புதன் மகரத்தை கடந்து கும்பத்துக்குள்ள என்ட்ராகிறார். ஸோ டோட்டலா பாத்தீங்கன்னா பிப்ரவரி 2ஆம் தேதியிலிருந்து பிப்ரவரி 20ஆம் தேதி வரைக்கும் இது மாதிரி மாத கிரகங்கள் இடம்பெயர்கிறத நம்ம நோட் பண்ணிக்கணும். இந்த இடம்பெயர்ச்சி, இந்த மாதிரி மாற்றம் ஒரு ராசியிலிருந்து ஒரு ராசிக்கு மாறுறது எந்தவித தாக்கத்தை ஒரு ராசிக்கு கொடுக்க போகுதுங்கிறது நாம பார்க்க போறோம். மேஷ ராசிக்காரர்களுக்கு 2024 பிப்ரவரி மாதம் எப்படி இருக்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா, புதன், சுக்கிரன், செவ்வாய் இந்த 3மே பாத்தீங்கன்னா 9ஆம் இடத்துல இருந்து, குறிப்பா செவ்வாய் பாத்தீங்கன்னா குருவோட பரிவர்த்தனை ஆகி இருந்ததுங்க. இப்ப பாத்தீங்கன்னா புதன்கிற கிரகம் 2ஆம் தேதியே பிப்ரவரி 2ஆம் தேதியே பாத்தீங்கன்னா 10ஆம் இடத்துக்கு போகிறார். ஸோ இது மாதிரி ஒரு மாற்றங்களை வச்சு பார்க்கும் பொழுது இதுவரைக்கும் நீங்க செய்யக்கூடிய ஒரு முயற்சி ஓரளவுக்கு நல்லா பழிக்கக்கூடிய விஷயங்கள் நீங்க பார்க்கலாம். குறிப்பா பாத்தீங்கன்னா உங்களோட ராசி அதிபதி செவ்வாயே பாத்தீங்கன்னா பிப்ரவரி 6ஆம் தேதி 10ஆம் இடத்துல போய் உச்சம் பெறுகிறார். ஸோ இது வரைக்கும் நீங்க ஜனவரி மாசம் செய்த ஒரு முயற்சியும் போன 2023ஆம் ஆண்டு இறுதி பகுதியில் நீங்க செய்த முயற்சிக்கும் நல்ல ஒரு பலன் கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக 2024 பிப்ரவரி மாதம் நீங்க எதிர்பார்க்கலாம். பல விஷயங்கள் எதிர்பார்த்து கைக்கு வந்தது வாய்க்கு வரவில்லையே அப்படிங்கிற மாதிரி ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையெல்லாம் கொஞ்சம் நடத்தி காட்டக்கூடிய விஷயங்கள், அந்தந்த டிலே ஆயிட்டு இருந்த சம்பவங்கள்லாம் கொஞ்சம் நடந்து கொஞ்சம் உங்களுக்கு ஒரு பூரிப்பையும் ஒரு நல்ல ஒரு ரிசல்ட்டையும் கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக வருது. ஏன்னா எல்லாமே 10ஆம் வீடு என்று சொல்லப்படுகிற தொழில் ஸ்தானத்துக்கு நடத்தி காட்டக்கூடிய ஒரு நல்ல ஒரு பாவத்துக்கு வருது. யார் யார் வராங்க? செவ்வாய் வராரு, சுக்கிரன் வராரு, அதே சமயத்துல புதனும் வராரு. ஆல்ரெடி சூரியன்கிறவர் 10ஆம் இடத்துல இருக்கிறார். பிப்ரவரி மாசம் 15ஆம் தேதி அவர் 11ஆம் இடத்துக்கு போறதும் நல்ல விஷயம்தான். சனியோட சேர்ந்து இருந்தாலும் தவறு இல்லை. ஸோ அப்படி இருக்கக்கூடிய அமைப்பு பாத்தீங்கன்னா முதல் 14 நாட்கள் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் பிப்ரவரி முயற்சிகள் கைகூடி
செகண்ட் ஹாஃப்ல பாத்தீங்கன்னா ஒரு ஒரு விதமான ரிசல்ட்ஸ் எடுத்து ஒரு லாபத்தை எடுக்கக்கூடிய ஒரு பிரதிபலிக்க ரிசல்ட்டையும் பெனிஃபிட் எடுக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு செகண்ட் ஹாஃபாகவும் இருக்கும். அந்த சூரியன் வந்து சனியோட சேர்றப்போ பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு 10% 20% எதிர்பார்த்ததுல கொஞ்சம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கலாம். ஏன்னா சூரியன் சனியும் சேருவது வந்து ஒரு மாதிரியான ஒரு காம்பினேஷன் தான், நல்ல ஒரு சாதகமான காம்பினேஷன் சொல்ல முடியாது. அதே சமயத்துல வந்து புதன் வந்து பிப்ரவரி 20ஆம் தேதிக்கு அப்புறம் 11ஆம் இடத்துக்கு போறதும் தப்பில்லை, நல்ல விஷயம்தான். ஸோ இது டோட்டலா நம்ம தொழிலதிபர்களுக்கு எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு இது வரைக்கும் செய்த முதலீடுக்கு நல்ல ஒரு லாபங்கள் செய்யக்கூடிய விஷயமாகவும், கொடுத்த காசுக்கு திரும்பி ரிசல்ட் வர மாதிரியும், நல்ல ஒரு அருமையான ஒரு வேகமாக சம்பவங்கள் நடத்தி காட்டக்கூடிய ஒரு மாதமாக மேஷராசிக்காரர்களுக்கு உண்டு. இல்லத்தரசிக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு இது வரைக்கும் ஏதோ செய்ய வேண்டும், ஒரு வீட்டுக்கு சில விஷயங்கள் செய்ய வேண்டும், சில வாங்க வேண்டும், சில பொருட்கள் வாங்க வேண்டுங்கிற மாதிரி விஷயத்தெல்லாம் எதிர்பார்த்திருந்தவங்களுக்கு நடத்தி காட்டி கொடுக்க ஒரு அருமையான ஒரு மாதமாக உண்டு. பெரியவர்கள் அதாவது சீனியர் சிட்டிசன்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அவங்க சில அவங்களுடைய சர்க்கிளில் அவங்களுடைய சில விஷயங்கள் ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸ்லாம் கொஞ்சம் எதிர்பார்த்துருந்தவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் வரல அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்களும், கொஞ்சம் தூர பிரயாணம் போக முடியல, சில விஷயங்கள் அவங்க 3-4 மாசமா பிளான் பண்றாங்க அப்படிங்கிற விஷயம் எல்லாம் பிப்ரவரி மாசம் வந்து நல்லபடியா நடத்தி காட்டக்கூடிய அமைப்புகள் உண்டு. மாணவர்களுக்கும் அருமையான விஷயம் இருக்கு. சூரியனும் புதனும் சேர்ந்து நல்ல நிமிடம் யோகம் கொடுக்குது, நல்ல ஒரு யோகம் அது. அந்த யோகம் போனால மேஷராசி மாணவர்களுக்கும் ஒரு அருமையான ஒரு மாதமாக பிப்ரவரி மாதம் 2024 கண்டிப்பாக மேஷராசிக்கு உண்டு. மேஷராசிக்கு பொதுவாக பார்த்தீங்கன்னா ஜனவரி மாசத்தோட பிப்ரவரி மாசம் சில விஷயங்கள் நடத்தி காட்டி கையில வந்தது கைக்கு வந்தது வாய்க்கு வரவில்லையேங்கிற ஒரு 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 மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் மாறி எல்லாமே கிடைத்து பூரிப்படைந்து லாபங்கள் அடைந்து, வியாபாரியா இருந்தாலும் சரி, வேலையில இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே ஒரு நல்ல ஃபேவரபிளான ஒரு ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக பிப்ரவரி 2024 இருக்கும். இப்போ மேஷராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதியும் 6ஆம் தேதியும் சந்திராஷ்டிரம் நாட்களாக வருகிறது. ஸோ அந்த 2 நாட்கள் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான முடிவு எடுக்கிறது, தூர பிரயாணம் போகிறதுங்கிறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஸோ பிப்ரவரி மாதம் 2024 வந்து எப்படி இருக்க போகுதுங்கிறது பார்த்தீங்க. இது பார்த்தீங்கன்னா பொதுவான பலன் தான் ஒழிய, இது வந்து உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல வரக்கூடிய தசாபுக்திகளும் அந்தந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகத்தின் பலமும் வைத்துதான் நாம வந்து என்ன மாதிரி ஒரு பலன் இருக்குது துல்லியமா எடுக்க முடியும். இந்த கோச்சார முறையில அடிப்படையில இந்த பயிற்சி முறையில வரக்கூடிய மாத பலன் வந்து ஒரு பொதுவான பலனா தான் நீங்க எடுத்துக்கணும். அதாவது தொடர்ந்து இது மாதிரி மாத பலன்கள் நம்ம சேனல்ல பார்க்கும் பொழுது பாத்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய ஃபேமிலியில எது மாதிரி விஷயங்கள் போயிட்டு இருக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் நீங்க ரிலேட் பண்ணிக்கலாம். ஒரு தொடர்ந்து ஒரு 3-4 மாசம் பாக்குறப்ப தான் உங்களுக்கு சிங்க் ஆகும், அதை நீங்க தெரிஞ்சுக்கணும். அப்ப நான் சொன்ன நல்ல பலன்கள்லாம் வந்து நடக்கலையே, கெட்ட பலன் வந்து அதிகமா நடக்குது அப்படின்னு சில பேர் கமெண்ட்ஸ்ல போடுறாங்க. இது என்ன அர்த்தம்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு நல்ல தசாபுக்திகள் நடக்கிறப்போ நான் சொன்ன சாதகமான பலன்கள் அதிகமாக நடக்கும். அப்படி ஒரு நல்ல ஒரு தசாபுக்திகள் நடக்காம ஒரு ஒரு இக்கட்டான ஒரு ஒரு 6ஆம் வீட்டோ 8ஆம் வீட்டு அதிபதியோட திசைகளோ கொஞ்சம் பாவத்துவமாக இருக்கக்கூடிய திசைகள் நடக்கும் பொழுது நான் சொன்ன ஒரு அன்ஃபேவரபுளான அதாவது சாதகமற்ற பலன்கள் தான் அதிகம் நடக்கிற மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்கு தான் இந்த மாதிரி ஒரு மாற்றத்துக்கு காரணமே ஒழிய இது ஒரு பொதுவான பலனாக தான் எடுத்துக்கணும். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.